ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சுவையான மட்டன் கிரேவி ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு மசாலா நான் இன்றைக்கி வீட்லேயே வறுத்து அரைச்சிருக்கிறேங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டுங்க. இது நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இது கூட நான் இன்றைக்கி வாசனைக்காக 2 கிராம்பு 2 பட்டை சேர்த்துருக்குறேங்க. இதையும் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் நான் இன்றைக்கி ஒரு 7-8 வரமிளகாய்க்கு எடுத்துருக்குறேங்க. அது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போது இந்த மிளகாயும் முன்னாடி வதக்கி வச்ச மசாலா பொருளையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. தண்ணி விடாமல் பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது நான் இன்றைக்கி கிரேவி மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடட்டுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயத்தை நான் இன்றைக்கி ஒரு 30 சின்ன வெங்காயம் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதை இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. நான் சின்ன வெங்காயம் இருந்தங்காட்டி அதுவே சேர்த்துட்டேன். அடுத்து ஒரு கொத்து கறிவேப்பிலை உருவி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டுங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குது. இது இன்னும் 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டுங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டையும் நச்சு வச்சுருக்கிறேங்க. அதை எடுத்து இதில் சேர்த்துட்டேங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா மசிய வதங்கி வரட்டுங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம இன்றைக்கி மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் நீங்கள் ஆல்ரெடி அதிகமாக சேர்த்துருந்தீங்க அப்படின்னா வேண்டாங்க, காரம் அதிகமாயிரும். இப்போது இது கூட அரைச்சி வச்ச மசால் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாங்க. இப்போது இது கூட நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதையே ஆட் பண்ணிக்கலாங்க. இதையே நல்லா மசாலா கூட பெரட்டி விட்டுடலாங்க. இப்போது மசாலா கூட மட்டனை நல்லா பெரட்டி விட்டுடலாங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மட்டனை நல்லா பெரட்டி விட்டுடலாங்க. மட்டன் நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 4 விசில்லையே மட்டன் நல்லா வெந்துருங்க. நான் இன்றைக்கி மண் சட்டிலேயே வச்சு வேக வைக்கிறங்காட்டி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே இது வேக வைக்கணுங்க. இப்போ தேவையான அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி தண்ணி சேர்த்து கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. இந்தளவுக்கு மட்டன் வேகிறதுக்கு எனக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க. நீங்கள் நிறைய எடுத்திங்கன்னா கண்டிப்பாக டைம் எடுக்குங்க வேகிறதுக்கு. நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துருக்குறேங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும், நல்லாவும் வேகும். இப்போது நல்லா வெந்துருச்சுங்க. மட்டன் கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு இருந்த தண்ணி நல்லா சுண்டி கிரேவி பதத்துக்கு கிடச்சிருக்குதுங்க.
இந்த அளவுக்கு வந்திருக்குது. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.